ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்று நம் நாட்டில் நாள்தோறும் நிகழும் எண்ணற்ற குற்றங்களை எண்ணி மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள். சமீப காலத்தில் மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட கூட்டு பாலியல் மற்றும் கொடூர கொலை வழக்கிற்கு நீதி கோரி பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இன்னும் அதற்கான நீதி கிடைத்ததா என்று தெரியவில்லை. இது போன்ற குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வராதா என்று நாடு முழுவதும் பொதுமக்களின் ஏக்கம்தான் பெருகியுள்ளது. இந்த ஊட்டியிலேருந்து வர பஸ்ஸு வீக்கெண்டானாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க போல. எதுக்கும் நீ டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, நான் அப்பாட்ட பேசிட்டு வந்துடுறேன். இந்த ஒரு ரோடு தாண்டா இருக்கு, போனா பிடிச்சிடலாம். டேய், இப்போதான்டா டிரைவர்கிட்ட பேசினேன். வண்டி வர 1.5 மணி நேரம் அவன் சொல்லிட்டான்டா. ஆஃபீஸ் லேப்டாப், ஐடி கார்டு, பர்சனல் திங்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. வாடா போலாம். திருடிட்டு போன பேக்கை தேடி போகிற பயணத்தில் அவங்க என்னெல்லாம் நைட் நடக்குதுன்னு பார்க்க போகிறாங்க. ஏதாவது பண்ணி அந்த ஆள் எஃப்ஐஆர் போடாமல் பார்த்தோம். இல்லைன்னா மானமே போயிடும். இன்னொரு டே சேர்ந்து எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்க சார், நானும் இந்த வாட்டி சஸ்பென்ஷன் இருக்கேன்ல, இந்த வாட்டி வேறு ஏதாச்சும் புது டீம் மிஸ் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் அதிகமாக செலவாகும். எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க? எப்படியும் 2 சி கேட்பானுங்க. 2 சி ரொம்ப ஜாஸ்தி. வேறு வழி இல்லைங்க சார். இப்போ நீங்கள் ரூலிங்லேயும் இல்லை, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கேஸ் ரிவோக் பண்ணிடலாம். சரி, ரூலிங் இல்லாதனால கொடுத்து தொலைகிறேன், பார்த்து முடிச்சுக்கோ. நான் தான் உன்னை பிடிச்சிருவேன்னு தெரியும்ல கோத்தா. போலீஸ் கிட்ட கொலை பண்ண வீடியோவை பிடிச்சி தர சாவுடா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குடா. பேசாமல் கிளம்பிடுவோம். அதுக்கு ஸ்கூல் படிக்கிற சின்ன குழந்தைடா அது. நமக்கு எதுக்கிட்ட வந்து பேசாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விட்ருவோம். போலீஸ் வரதுக்குள்ள பிள்ளை செதச்சிட்டானுங்கன்னா வா போகலாம்.
எப்படியோ அந்த குழந்தைய சேஃபாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்டா. என்னது? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவா? சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ். எவ்வளோ சுதந்திரமாக நடத்துகிறானுங்க பார்த்தில்ல. ஒரு பொண்ணு தன் குடும்ப வறுமைக்காக தன் உடம்பையே விற்று சம்பாதிக்குது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் காசு இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இவ்வளோ நாள் இந்த பவுடர்லாம் நம்ம படத்தில் தானே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நேர்லேயே டப்பாவாக விற்கிறானுங்க. 5வது படிக்கிற குழந்தை, அதுக்கு உலகம்னா என்னன்னு கூட தெரியாது. சில காம பிசாசுங்க அதை சதைச்சிட்டு தப்பிக்கணுங்கிறதுக்காக அதை வச்சு எரிச்சிட்றானுங்க. இதுக்காகவா அந்த சுதந்திரத்தை இவ்வளோ பேர் உயிர் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க? கிடையாது. இதெல்லாம் எப்போ நிற்குதோ அப்போ தான் அது உண்மையான சுதந்திரம். சரிவா போகலாம். Bengal police over the death of a 10-year-old. Now it's not to the face and nail. The victim was also bleeding from her private parts. And CBI has in fact recovered a huge amount of cash. This is after raids were conducted. ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கண்ணன் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை